யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. பரணி நட்சத்திரத்துக்கான அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கிரன் அதிபதியாக வராரு. அதே சமயத்தில் அதிபதிகளை வச்சு நம்ம எப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை சரி செய்யலாம் அப்படின்றத ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். நட்சத்திர அதிபதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு அதிபதி தெய்வங்கள் இருக்கும். அந்த கிரகங்களை நம்ம வழிபாடு மூலயமா கொண்டு வரும்பொழுது அன்றாடம் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அப்படின்றது அற்புதமான முறையில் கிடைக்கும். அதை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது. என்ன நல்ல விஷயங்கள் நடந்தாலும் நமக்கு போயிட்டுருக்கிற அதே ஃப்ளோவில் தான் போகுது. பெரிய மாற்றங்கள் எங்களுக்கு வரவே இல்லை. அதே தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்குது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. முன்னேற்றம் அப்படின்றது பெருசாக கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தான் உங்களுக்கு உண்டான அதிபதி. அதாவது சுக்கிரன் தான் அதிபதி. சுக்கிரன் அப்படின்னு வரும்பொழுது நம்ம என்ன கடவுளை கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை தான் கும்பிடணும். ஸோ இந்த வழிபாடுகள் எப்படியெல்லாம் செய்தால் நமக்கு நன்மை வரும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். பரணி நட்சத்திரம் சுக்கிரன் அதிபதியாக இருந்தும் சம்பள குறைபாடுகளில் ஏன் இருக்குது? இது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கும். நார்மலாக என்ன சொல்லுவோம், நம்ம பரணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி தரணி ஆளும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருந்தும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பழமொழிகள்லாம் எங்களுக்கு எதுவும் வேலை செய்யலை அப்படின்னு நொந்துக்கிற மனுஷங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்போது மேஷ ராசியில் சனி இல்லைன்னாலும் இருந்தாலும் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டியது ராசியில் நீசம் பெறக்கூடியது ஜீவனகாரகன். இந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா. இது நமக்கு நம்மளோட கட்டத்தில் சனி இல்லையே அப்புறம் எப்படி அந்த விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அங்கே அமரலைன்னா கூட அந்த ராசிக்கு உண்டான விஷயங்கள் கண்டிப்பான முறையில் செய்யும். அது என்ன மாதிரி பிரச்சனைகள்னால், நமக்கு உத்தியோக உயர்வை பார்த்திங்கன்னா ரொம்ப முடக்கமாக தான் கொடுக்கும். அழகாக ரொம்ப நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஆரம்பிச்சிருப்பாங்க, நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கேயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதிகபட்சமான முன்னேற்றம் ரொம்ப ஸ்பீடாக போகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதற்கான காரணம் அங்கே சனி நீசமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் பெரிய ஒற்றுமை கிடையாது. ஆனாலும் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷராசியில் சமமாக தான் இருக்குது, அதாவது பவராகவே இருக்குது. அப்படி இருந்தும் எங்களுக்கு பெருசாக நன்மை கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன மாதிரி நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, ஆடை ஆபரணங்கள்லாம் ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் கிடச்சிரும். உங்களுக்கு நகை நட்டு வேணும்னாலும் கிடச்சிரும். இந்த மாதிரி விஷயங்கள் கிடைச்சாலும் நம்ம சுயமாக சம்பாத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் தான் பிரச்சனையே நிற்கும். இதே சமயத்தில் உங்களுக்கு சனி எப்படி உட்காந்துருக்கு அப்படின்றதும் கணக்கு ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வை பார்த்துக்கோங்க. மேஷ ராசியிலேயே சனி இருந்ததுன்னா அது கொஞ்சம் பிரச்சனைக்கு உண்டான விஷயந்தான். நீசம் அப்படின்னும் பொழுது கூட சுக்கிரனோட சேர்ந்து அமர்ந்துருச்சுன்னா அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போயிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ராசியில் கேது அமர்ந்திருக்கு, அது சனியோடு சேர்ந்துருக்கு அப்படின்னும் பொழுதும் அந்த காரகத்துவம் முடக்கப்படும். அதே சமயத்தில் உங்களுக்கு குரு சனி சேர்ந்துருக்கு அப்படின்னா கொஞ்சம் லக்காவே போயிட்டுருக்கும். அதிலலாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சுகவாசிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப லக்ஸுரியாக இருக்கணும் அப்படின்ற ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் உங்களுடைய பர்சனல் ஏர்னிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வரவுகள் தான் ரொம்ப தடைகளாக இருக்கும். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணால் கூட நீங்கள் நினச்ச மாதிரி போகாது, சின்ன சின்ன முடக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது ஒரு 90 நாட்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதை 90 நாட்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மாத காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுலேயுமே தடைகள் வரும். 90 அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கிரகத்துடைய நம்பர் தான். ஸோ இதை நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு அளப்பரிய பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. இதை பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்கன்னா, இதுலேருந்து மாறவே மாட்டீங்க. இந்த பரிகாரங்கள் எனக்கு தொடர்ந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் பண்ண நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் லைஃப்பில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளில் ரொம்ப முக்கியமாக மகாலட்சுமிக்காக நீங்கள் வழிபாடுகள் பண்ணணும். டெய்லியே ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் குளித்து முடித்த உடனேயே அந்த மகாலட்சுமி கிட்ட உட்காந்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. ஒரு சின்ன டம்ளரில் ஒரு பால் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. அப்படி பால்லாம் வைக்கிறதுக்கு பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு ஆண் நபர்கள் நினச்சிங்கன்னா 2 கல்கண்டை வச்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. அந்த லக்ஷ்மிக்காக நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா சுக்கிரன் அதிபதினா அவங்களுடைய அதிபதி தெய்வம் லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மியை வழிபாடு பண்ணினாலே போதுமானது. நீங்கள் டெய்லியுமே லக்ஷ்மி கிட்ட போய் நிற்கிற பட்சத்தில் உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதி ஆக்டிவேட் ஆகும். ஸோ அது பார்த்திங்கன்னா சுக்கிரன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்தோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய கிரக பார்வைகள் கிடச்சி
பிரச்சனைகள்லேருந்து வெளில வருவீங்க. ஸோ பணம் தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய கடன் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே பெருசாக பிளான் பண்ணி பண்ணக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால சுக்கிரன் வந்து நல்ல பார்வை நமக்கு கிடைக்கிற பட்சத்தில் கடன்கள்லேருந்து வெளில வரலாம். சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும். ஸோ மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப முக்கியமாக லக்ஷ்மி அப்படின்னு வரும்போதே நமக்கு வந்து சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் தான் நமக்கு வந்து தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரக இணைவுகள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலன் அப்படின்னு சொல்லலாம். பண ரீதியான முன்னேற்றம், வேலையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளோட தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நார்மலாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேல் அதிகாரிகளோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு இருந்தால் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஹைக்கு கொடுக்குற சமயத்துலலாம் நம்மளை பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறதுக்கு நம்மளை வச்சுப்பாங்க. ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யும்போது நம்மளை அப்படியே கழட்டி விட்டுருவாங்க. இதுதான் வந்து இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். இல்லை தனியார் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் கூட இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம், இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற சமயத்தில் இவங்களை விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்பப்போ நம்ம புறக்கணிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி நீசம் பெறதுனால அந்த ஜீவனம் நம்ம சுயமாக செய்யக்கூடிய விஷயங்களில் நம்ம ஒதுக்கப்படுவோம். இதற்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனுடைய பார்வையை நம்ம மேலே விழுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இது எப்படி பண்ணலான்னா நான் சொன்ன மாதிரி இந்த மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். சிலருக்கு வந்து கிரகங்களை டைரெக்டாகவே போய் என்னால் பண்ண முடியும், வழிபாடுகள்லாம் செய்ய முடியும்னீங்கன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கார் இல்லையா, அங்கே போய் டெய்லியுமே ஒரு விளக்கு ஏற்ற முடிஞ்சதுன்னா ஒரு 2 விளக்கு ஏற்றிக்கோங்க. ஒரு 9 சுற்றிட்டு வந்துடுங்க. இது பண்ணால் போதுமானது. டெய்லி கோவிலுக்கெலாம் போக வேண்டிய அவசியம் பெருசாக இல்லை. நீங்கள் வீட்டிலையே மகாலட்சுமி தாயாரை வச்சு வழிபாடு பண்ணலாம். ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு விஷயங்களை ஒரு 4 நாள் தொடர்ந்து பண்ணும்பொழுதே அதுக்குண்டான பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு ரிசர்வ் செய்யப்படும். ஸோ இதை 90 நாட்கள் செய்கிற பட்சத்தில் நடுவில் பிரேக்கே பண்ணாதீங்க. உங்களால் ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை அதெல்லாம் விட்டுடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இது ஒரு பெரிய வேலையாக எடுத்துக்காமல் நிம்மதியாக 2 விளக்கு ஏற்றி வீட்டில் ஒரு நிமிஷம் உட்காந்திங்கன்னா போதுமானது. உங்கள் பண ரீதியான பிரச்சனைகளை அப்படியே நீங்கள் ரப்பர் வச்சு அழிச்சிடலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்றதெல்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வேலையில் முன்னேற்றம் ரொம்ப சீக்கிரமாக வரதையும் பார்க்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது இது எல்லாத்தையுமே தடை இல்லாமல் செய்யலாம். உங்களுக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா லக்ஸுரியான விஷயங்கள்லாம் அதுவாகவே அமையும். நீங்கள் போய் ஒன்றையும் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுயமான சம்பாத்தியத்திலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதற்கான பிரச்சனைகளுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த தீர்வு. கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது பெருமாள் கோவில்களில் தான் வந்து தாயார் இருப்பாங்க. அவங்களுக்கு 6 வாரம் அர்ச்சனை பண்ணுங்கள். உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இந்த 6 வார அர்ச்சனையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பலவித நன்மைகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உங்களுக்கு அங்கே யாருக்காவது ஏதாவது விநியோகம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வாங்கிட்டு போயிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விநியோகம் பண்ணுங்கள். இதெல்லாம் வெள்ளிக்கிழமைகளில் செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், அன்னதானம் செய்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுடைய பணத்தை கொஞ்சம் கொடுத்து அந்த அன்னதானத்தில் கலந்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல மாறுதல்கள் கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்களால் நேரம் கிடைக்கிற சமயத்துலலாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. அதாவது 108 தடவை தான் எழுதணும், 54 தடவை தான் எழுதணும் அப்படின்னு கணக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களால் முடியும்னா ஒரு நாளைக்கு ஒரு 15-20 தடவை எழுதினா கூட போதுமானது. ஆனால் அதை சொல்லி எழுதணும். அதாவது எழுதும்பொழுது அந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்றத ஆத்மார்த்தமாக சொல்லி எழுதுங்க. இது வந்து புதிய வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் தொழிலில் வந்து ரொம்ப மந்த நிலை இருக்கு இல்லையா, அதற்கு வந்து பார்த்திங்கன்னா புது பொலிவோட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பரணி நட்சத்திரத்துக்கான அதிபதியை பற்றி பார்த்தோம். அந்த அதிபதிகளை வச்சு வழிபாடுகள் செய்து நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.